இப்போ இது மாதிரி எம்ஓஎம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக யாராவது இவ்வளவு டீட்டெயில் கொடுத்து யாராவது காட்டியிருக்காங்களா உங்களுக்கு முன்னாடி? வணக்கம். ஏஜென்ட் இல்லாமல் அப்ளை பண்ணால் சம்பளம் அதிகமாக வரும்னு நீங்கள் சொன்னீங்க. நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃபஸ்ட்டு அதை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்க வீடியோ, அதாவது கமெண்ட் செக்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ ஒன்று இருக்கும். அதுலேயும் நீங்கள் என்ன எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஜாப் உங்களுக்கு கொடுக்கணுன்னா சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த வேலையை பண்ணுறதுக்கு சரியான ஆளா அப்படிங்கிறது செக் பண்ணுறது எம்ப்ளாயரோட கடமை. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் டிகிரி முடிச்சிட்டேன்னு டிப்ளமா முடிச்சிட்டேன்னு சிங்கப்பூருக்கு வந்தால் முன்னேறிடுவேன். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா முன்னேறலாம். ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் இருந்தாலும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா முன்னேறலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாப் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. 3 பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்கள் வீடியோ பார்த்து அப்ளை பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னு. ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும், என்ன ஏது? சரி, இந்த கோட்டா இந்த கடைகள்லாம் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஹெச்ஆர் வேலை வாய்ப்பு வேணுங்கிறாங்க. ஹெச்ஆருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நான் போடணும், நான் அதிகமான வீடியோஸ் போடணும். ஆனால் ஏன் நான் போட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வியூஸுமே இல்லை, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்லை. 500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா 40 சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அப்புறம் நான் எப்படி வீடியோ பண்ணி உங்களுக்காக போட முடியும்? உங்களுக்காக போடுறது ஓகே, 1 லட்சம் வெட்டியாக பேசுகிறவன், வெட்டியாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலையும் பார்க்காம பேசுகிறவன், பாடல் பாடுறவன், இல்லை என்னென்னா கருத்தியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறவன், இந்த இதுக்கெல்லாம் பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் போயிட்டு இருக்கு. அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமா? உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ், ஒரே ஒரு நாள் கோர்ஸ் போனீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நிறைய பேர். சில பேர் யூடியூப்ல என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுமா, நீங்கள் வேலை பண்ணுமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னோட ஃபோன் நம்பருக்கு என்னோட இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லீகலா இல்லையா அப்படிங்கிறது கூட யோசிக்கல. அதாவது அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த டாக்குமெண்ட்னால, அதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து ஓகே இந்த டாக்குமெண்ட்னால எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு கரெக்டான கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு, அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு. இப்போ அரசாங்க சட்டம் இல்லாமல், அரசாங்க சட்டத்தை அந்த நாட்டோட அரசாங்க சட்டம் இல்லாமல் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் தப்பு இருக்குன்னா சிங்கப்பூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிஸ்டரையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்களாம் எங்கே? நீங்கள் தப்பு பண்ணி ரொம்ப நாள் பொழைச்சிட முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின். அதே மாதிரி தப்பு பண்ணிட்டு நீங்கள் கம்மியான சம்பளம் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்பி போனீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்கன்னா அவங்கள விட்டுட்டாங்கன்னா யார் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஏஜென்ட் மூலிமா போகணுனாலே எம்ஓஎம் ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எம்ஓஎம் கீழே போட் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் கீழே எவ்வளவு ஏஜென்ட் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற லீகலாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்க, என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர். அதுக்கப்புறம் எம்ஓஎம், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறேன். அண்ணே நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணுங்கள், அண்ணே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சிங்கப்பூரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈஸியாக என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை வெளியிடுறது இது வரைக்கும் யாருமே காட்டினது கிடையாது. உங்களுக்கு பொதுமக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க, அந்த பார்வைக்கு யாருமே காட்டினது கிடையாது. அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஏஜென்ட்டு இல்லை இந்த கோர்ஸு இல்லை இதுன்னு சொல்லி நல்லா லட்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டு, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடைகள் இந்த வேலைக்கெல்லாம் ஒர்க் பர்மிட்டா, பாஸா, எம்ப்ளாய்மெண்ட் பாஸா இதெல்லாம் எடுக்க முடியும். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் செக்ரிகேட் பண்ணிவிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் கொடுக்குது. அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்போ இந்த வீடியோவில் நான் காட்டும் போது உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அப்போ நம்மளுக்கு கடைகளில் வேலைக்கு ஆள் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, உங்களாம் கடையில் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. எடுக்கிறாங்க, அரசாங்கமே சொல்லுது எடுக்கிறாங்கன்னா அப்புறம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை அவங்க வேலைக்கு எடுக்கணும்.
எடுக்கணும்னா நீங்கள் அந்த வேலைக்கு ஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணி பார்க்குறதுக்கு என்னோட யூடியூப்பில் அண்ணே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒர்த்து. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டில் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு வரல. நானும் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எவ்வளவு சுருக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா எடுக்கலை, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாடல் சொல்லலை, பாடல்லாம் இது பண்ணலை, இல்லை ஒரு தப்பான விஷயத்தை என்னென்னா காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியாக வேலை பார்க்காம அதை ஒரு பொருளையாக சொல்லலை. உங்களோட லைஃபோட முன்னேற்றத்துக்கு சொல்கிறேன். அதில் என்னதான் இது பண்ணாலும் சில வீடியோ 10 நிமிஷம் வருது, சில வீடியோ 20 நிமிஷம் வருது. என்னடா கேட்டுக்கிட்டு வயசானவன் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டத்திட்ட வந்து 10 வருஷத்துக்கிட்டங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் கூட நான் 3 வருஷமா சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடே எல்லா நாளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபீல்டில் வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸு நீங்கள் எவ்வளோ வியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் ஓகே. நான் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா இருக்கேன்னு நான் வந்து இந்த யூடியூப் மூலிமா பணம் சம்பாதிக்கேன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒருத்தன் சொல்கிறதுனா 1,00,000 பேர் வந்து புரளையை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த புரளையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை வந்து பார்க்குறது இல்லை. ஆனால் நிறைய பேர் நான் எங்கே போனாலும் சரி, ஒரு பெட்ரோல் பங்கு போனாலும் சரி, அண்ணே எனக்கு ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போனோம்னாலும் அண்ணே எனக்கு ஏதாவது வேலை இருக்காண்ணே, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா. சரி நான் இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள ஒரு 20 பேர் கேட்டுறான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சரி என்னென்ன வேலை இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காக நான் வந்து போடவே இல்லை. நான் என்ன ஒவ்வொருத்தங்கள்ட்டே பார்த்துட்டு ஓகே நீங்கள் நான் என்னோடய வேலை சாப்பிட்றது, நான் தூங்குறது, என்னோடய வேலையெல்லாம் ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு 20 பேரை பார்க்குறேன். அண்ணே வாங்கினேன், நான் ஹெச்ஆர்ண்ணே, உங்கள் ரெஸ்யூமை பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லி ஒன்றும் யூஸும் கிடையாது. புரியுங்களா? உங்களை பார்த்து அங்கே பேசி ஒன்றும் யூஸும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக லம்சமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே யார் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த யூட்டிலிட்டி பண்ணுற அந்த ஜாபு ஸ்வீட் வேர்ட்ஸுங்கிற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோட டைம் இது பண்ணி சுருக்கி நான் டெய்லி 14 மணி நேரம் உழைச்சாலும் சரி, மக்கள் எல்லாம் முன்னேறணும், தமிழ் மக்கள்லாம் முன்னேறணும். என் வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா வடநாட்டுக்காரங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ணே ஏன்னா இங்கிலீஷில் போடக்கூடாது, நாங்கள் முன்னேறிட்டு போவோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா அவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு இதில் வேலைக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணணும், என்ன ட்ரிக்கு நான் சொல்கிறேனோ அதை ட்ரிக் இல்லை, அதுதான் அந்த கம்பெனி கேட்குற சொல்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு ஓகே இப்படின்னு இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நேற்று 2 பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க, அண்ணா உங்கள் வீடியோ பார்க்குறேன்னே எனக்கு வேலை வேணும், என்னென்ன பண்ணுறது அப்படின்னாங்க. உனக்கு வேலை வேணுன்னா எனக்கு என்னப்பா தெரியும், நான் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் நீ என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து இது பண்ணுப்பா அப்படின்னா, அதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லைண்ணே அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொன்று, அண்ணே சிங்கப்பூருக்கு வரணுன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்கண்ணே, $1000 தான் சம்பளங்கிறாங்கண்ணே. எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு $2000 $3000 வேலை வேணுண்ணே. இதுவும் பண்ண மாட்டாங்களாம் அதுவும் பண்ண மாட்டாங்களாம், ஆனால் வேலை வேணுமா? நான் என்ன முதலாளியா? நீங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி கமெண்ட் செக்ஷன் வீடியோ யாருமே பார்க்கல. எனக்கு அதை பார்த்தா ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் பண்ணது கமெண்ட் செக்ஷன் பண்ணியிருக்கேன், யாராவது ஒருத்தவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு கமெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி முதல்ல இன்ஜினியருக்கு வந்து 8 லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு மாதம் சம்பளம் இருக்கணும்னு வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு கமெண்ட்டுமே இல்லை. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த MOMலேருந்து எப்படி மேன் பவர் கொடுக்குறான் அப்படின்னு பார்ப்பேன். இதுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பேசுனதுக்கு 9 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் அது நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி பார்த்தாலும் அது வந்து ஒரு 7 நிமிஷம் கிட்ட வரும். ஸோ மொத்தமாக இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 16 நிமிஷம் கிட்ட வரும். பாருங்கள், உங்களுக்கு தான் நல்லது. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த MOM வெப்சைட், மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட்டுக்குள்ளே யாராவது போய்
உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி ஏதாவது யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சர், மெரைன் இண்டஸ்ட்ரீஸ், ப்ராசஸிங், சர்வீஸ் செக்டர்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போவோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகும்போது கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லோக்கல் எம்ப்ளாய் சிங்கப்பூர் அண்ட் பிஆர், எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ், ஒர்க் பர்மிட் ஹோல்டர். எத்தனை லோக்கலாக நம்ம எம்ப்ளாய் பண்ணோம்னா எவ்வளோ எஸ்பாஸ், எவ்வளோ ஒர்க் பர்மிட் எடுக்க முடியும்னு எம்ஓஎம்ஏ கொடுத்துட்றான். அப்போ அந்த லெவலில் நம்ம அந்த கம்பெனி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியாதா? சிம்பிள். அதை நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணணும். அதையும் நான் சொல்கிறேன். ஒரு லோக்கல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 5 ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்குறான் பாருங்கள். இங்கே கீழே ஒர்க் பர்மிட் ஹோல்டரில் இந்த டோட்டலில் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து 5 பேர். 3 பேர் இருந்தால் 15, 4 பேர் இருந்தால் 20 × 4 அந்த மாதிரி கொடுக்குறான். 6 பேர் இருக்கும்போது ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ் வந்து வராங்க பாருங்கள். அப்போ இந்த இவ்வளோ அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 30 ஃபாரினர்ஸ் எடுக்கிறது ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர் சூப்பர்வைசர் லெவலில் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்குது. அப்போ அந்த கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்கா? அவங்க அவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர் எடுத்துருக்காங்கன்னு யோசிக்கலாம்ல. 13 பேர் எடுத்தோம்னா 2 பேர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்குது. இதை யோசிச்சோம்னாலே நம்ம வந்து ஏஜென்ட் ஃபீஸ் இல்லாமல் வந்துடலாம். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒர்க் பர்மிட் ஒரு லோக்கலை போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. அப்போ எத்தனை லோக்கலை போடும்போது இதாகுது. அதில் வந்து பிஆர்சி ஒர்க் பர்மிட் ஹோல்டர், எஸ்பாஸ் இல்லாமல் பிஆர்சி ஒர்க் பர்மிட் ஹோல்டரு, அப்புறம் என்டிஎஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் மேனுஃபேக்சரிங்கில். அது இல்லாமல் மலேசியன்ஸுக்கு வேறு கொடுத்துருக்கான். ஆனால் ஒரு லோக்கலை போடும்போது ஒரு மலேசியன் எடுக்கிறதுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்கான். அப்போ ஒன்று போடும்போது ஒரு மலேசியன் எடுக்கலாம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில். நம்மளுக்கு இன்னும் வேக்கன்சி வரல. அப்போ நம்மளுக்கு வேக்கன்சி இருக்குமா? இந்த இடத்துல நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். 2 போடும்போது எவ்வளோ? மலேசியன்ஸ் தான் கொடுக்குறான் 3 பேர். 3 போடும்போது எவ்வளோ ஆகுது? ஒர்க் பர்மிட் டோட்டலாக வந்து மலேசியன்ஸ் மட்டும்தான் வந்து 3 போடும்போதும் கொடுக்குறான். ஒர்க் பர்மிட்டும் கொடுக்கல, எஸ்பாஸும் கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. 6 போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிஎஸ் பர்மிட் வந்து 6 போடும்போது ஒரு பிடிஎஸ் பர்மிட்டு ஒரு எஸ்பாஸ் ஹோல்டரு. 6 போடும்போது 2 இண்டியன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இங்கே வந்து 9 பேர் எடுக்கலான்னு போட்டிருக்கான். டோட்டலில் 9 பேர். டோட்டலில் 9 பேர்னா அங்கே வந்து 2 பேரை மைனஸ் பண்ணோம்னா 7 மலேசியனை போட்டுக்கலாம், 2 இந்தியன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்தியன்ஸ் தமிழாளுங்க வேணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் என்ன தேவை? 2 பேர் ஒருத்தனை வந்து எடுக்கிறான்னா அந்த கம்பெனிக்கு என்ன தேவை? அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது யோசிப்பான்ல. அந்தளவுக்கு நம்ம வந்து கேட்டகரியை இது பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, எஸ்பாஸாக இருந்தாலும் சரி. 13 போடும்போது என்ன கேட்டிங்கன்னா 4, இங்கே எஸ்பாஸ் ஹோல்டர் வந்து 2 கொடுக்குறான். டோட்டலாக வந்து 6 பேர். அந்த 6 பேரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கொடுக்குறான்? 24 கொடுக்குறான். மலேசியனே 24 கொடுக்குறான். அப்போ அந்த 4 மைனஸ் பண்ணோன்னா மலேசியன் 20 தான் எடுக்க முடியும். அந்த 4 மலேசியனை மைனஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான் பாருங்கள். மெரைனும் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஓரளவுக்கு ஒன்றா தான் மேட்ச் ஆகும். 1 கொடுக்கும்போது கீழே 1 வந்துடும். இதில் இந்த மலேசியன் நம்ம எடுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மலேசியனும் எடுக்கலாம், இந்தியனும் எடுக்கலாம். அதில் வந்து 1 கொடுக்கும்போது 3 பேருக்கு வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டர் வந்து 3 பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 3 கொடுத்தோம் அப்படின்னா 12 அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கான். 5 கொடுக்கும்போது 6 கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர் வந்துடுது. 13 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா 2 எஸ்பாஸ் ஹோல்டர்ஸ் வரும். 45 பேர்கிட்ட அப்ராக்சிமேட்டாக 13 13 கொடுக்கும்போது என்னென்னா 39, 15 கொடுக்கும்போது 45 பேர்கிட்ட வந்து வரும். ஸோ இதான் வந்து மெரைனோட இது. இப்போ 3 இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம். 3 இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இது தெரிஞ்சால் இதை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே ப்ராசஸிங் போடும்போதும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஷிப்யார்டுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகுது பாருங்கள். 6 வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர் வருது. பார்த்தீங்களா? 6 வரும்போது நம்மளுக்கு ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர் வருது. அதே மாதிரி 13 வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 எஸ்பாஸ் ஹோல்டர் வருது. டோட்டலாக என்னென்னு கேட்டிங்கன்னா 5 ஒர்க் பர்மிட் ஹோல்டர். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் எவ்வளவு? 45 கிட்ட வரும், 39 கிட்ட வரும். அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மாதிரி தான் வரும் சர்வீஸு. இதான் கடைகளோட வேலைகள். கடைகளோட வேலையில் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா பிஆர்சி ஒர்க் பர்மிட் ஹோல்டர் கொடுப்பான், என்டிஎஸ் கொடுப்பான், மலேசியன் கொடுப்பான். 1 கொடுக்கும்போது எவ்வளோ வருது? எதுலேயுமே நம்மளுக்கு வரல. மலேசியனுக்கும் 1 வருது 1 கொடுக்கும்போது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் 2 சிங்கப்பூரின் எடுத்தோன்னா ஒரு ஒர்க் பர்மிட் ஹோல்டர் தான் கொடுப்பான். அதுவும் மலேசியனாக இருக்கவங்களுக்கு. அப்போ இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க லோக்கல் எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நிறைய பெரிய பெரிய கடைகள் தான் இருக்குது, அதில் லோக்கல் எடுப்பாங்க. அதில் நம்ம எங்கே கேட்டகரியில் இருக்கோம்?
நம்ம எப்படி நம்மளை ஒர்க் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம வந்து இப்போ பிரபலமாக்கிக்கிறோம், நம்மளோட வேலை அதுக்கு சிறந்ததாக இருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடுக்கிற கேட்டகரி வந்து வரும். 7 எடுக்கும்போது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்பாஸ் ஹோல்டரு ஒன்று வரும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஃபாரின் மலேசியன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா வருது. மலேசியன் வந்து 4 வருது. அந்த 4லேயே வந்து 1 மைனஸ் பண்ணி ஒரு எஸ்பாஸ் ஹோல்டராக எடுக்கலாம். 13 எடுக்கும்போது ஒரு பிஆர்சி பாஸ் ஒன்று வருது. அப்புறம் என்டிஎஸ் பாஸ் ஒன்று வருது. 7 மலேசியன் வருது. 13 எடுக்கும்போது பாதி வருது. ஆனால் டோட்டலாக பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு வந்து 7 தான் எடுக்க முடியும், இன்க்ளூடிங் எஸ்பாஸு. அப்போ அந்த எஸ்பாஸை வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்க முடியுமா என்ன ஏது அப்படிங்கிறது அது பிஸ்னஸ் ஆளுங்களோட கேட்டகரி. நமக்கு வேலை இருக்கா, அங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு என்டிஎஸ் பாஸ் இருக்குது, பிஆர்சி பாஸ் இருக்குது, ஒரு எஸ்பாஸ் இருக்குது லோக்கல் இந்தியனுக்கு. அதுக்குள்ளே நம்ம எப்படி பூரணும், இதுதான் நான் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ போடும்போது அதுபடி அப்ளை பண்ணிகிட்ருங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் அவன் கடை வச்சுருக்கவனும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவனும் சரி, இப்போ இது மாதிரி எம்ஓஎம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக யாராவது இவ்வளவு டீட்டெயில் கொடுத்து யாராவது காட்டியிருக்காங்களா உங்களுக்கு முன்னாடி? இது மூலிமா உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஃபீல்டில் 5 ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டில் நம்ம என்ன இதுக்கு நம்ம குவாலிஃபைட் பண்ணிக்கணும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே வேலைக்கு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்பாதிக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் அவன் வந்து வேலை பார்க்குற முதலாளி நம்மளை துரத்தாமல் இருக்கணும். அவன் வந்து வச்சு நிச்சயம் துரத்துவாங்க. நான் வந்து இது ஏன் ஓப்பனாக பேசுகிறேன். நிச்சயம் வந்து வேலை பார்க்குற முதலாளி நம்மளை வந்து அந்த வேலைக்கு செட் இல்லைன்னா துரத்திடுவான். அது துரத்தாமல் நம்மளை வச்சுக்கணும். ஏஜென்ட் ஃபீஸ் இல்லாமல் நம்ம வேலைக்கு போகணும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை சார்ந்து அடுத்தடுத்து நான் கொடுக்குற வீடியோ எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அதை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் கமெண்ட் பண்ண நானும் சேட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அதோட ஜாயின் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும்.